வேர்ல்ட் வார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் வார். அது எதனால எப்படி நடந்தது சிம்பிளா நான் சொல்றேன். அப்படியே என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1914ல நம்ம வேர்ல்டே ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. லைக் மெடிக்கல் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன், மிலிட்டரி ஆபரேஷன் எல்லா வகையிலுமே. பட் நம்மளுக்கு தான் எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருந்தாலே எப்படியாவது ஒரு சிக்கலோ இல்ல ஒரு சம்பவமோ நம்மளை வச்சுட்டு செஞ்சுட்டு போயிடும். ஸோ அப்ப அந்த டைம்ல இவங்களாதான் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்னு சொல்லலாம். நீ பெருசா நான் பெருசான ஒரு காம்படிஷன்லயே ஒரு ப்ரெஷர் டென்ஷன் உருவாகும்ல. ஸோ நம்ம பிடிக்காதவங்க மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்காதா சண்டை போடணும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ ஆஸ்திரியா ஹங்கரின்னு ஒரு கண்ட்ரியில டிஃபரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆஸ்திரியாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. பட் இவங்களுக்குலாம் நம்ம ஏன் இவரோட கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம தனித்தனியா ஃபைட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி யூனிட்டியா நம்ம குரூப்லேயே போய் சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப யாராவது கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது தான் குறுக்குல கௌஷிக் வந்த மாதிரி நம்ம ரஷ்யா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பத்துல இருந்தே சின்ன சின்ன சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் திடீர்னு ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் அசாசன்ஸ் பிளான் போட்டு ஆஸ்திரியாவை நெக்ஸ்ட் ரூல் பண்ண வேண்டிய ஆளையே போட்டு தள்ளிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அவர் யாரும் இல்ல, இவரு தான். இவர் பேர் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட். கரெக்டா பிளான் போட்ட மாதிரியே இவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ ஆஸ்திரியாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அது எப்படி இப்படி பண்ணலாம், இதை கண்டிப்பா சர்பியன்ஸ் தான் பண்ணிருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஆஸ்திரியா இப்ப சர்பியா மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு சர்பியா உடனே ரஷ்யாவை ஹெல்ப்க்கு கூப்பிட்டுருக்காங்க. நடந்ததை எல்லாத்தையும் கேட்டுட்டு ரஷ்யா சர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கு ஆப்போசிட்டா ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ண, ரஷ்யா கூடயே அப்படியே பிரான்ஸ் பிரிட்டன் எல்லாம் சேர்ந்து ஜெர்மனி ஆஸ்திரியாவை தீபாவளிக்கு முறுக்கு சுடுற மாதிரி சுத்தி போட்டு ஒரேடியா முடிச்சு விட்டுலான்னு ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஸோ டீம் ஏ டீம் பின்னு ரெண்டு டீமா பிரிஞ்சு 1914ல இருந்து 1918 வரைக்கும் இந்த வார் போயிட்டு இருந்திருக்கு. கடைசியில எல்லா சண்டையும் போட்டு டீம் பி தான் வின் பண்ணிருக்காங்க. பட் நம்ம லைஃப்ல இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை வந்திருக்கும். பட் எப்படியும் நம்மள சுத்து போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் தென் டாடா.